பனங்காட்டு திருவிழா அப்படின்னுடைய மாவாளி சுற்றுற இடத்துல வந்து இருக்கும். இங்கே எல்லாரும் வந்து மாவாளியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மாவாளியை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி புதுவாக உட்காந்து ஏற்கனவே வந்து மாவாளி வந்து மாவாளின்றது என்னென்னா இதுதான் மாவாளி. இந்த பவுடர் பேர் தான் வந்து மாவாளி. இந்த பவுடர் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா வந்து ஆண் மரம் இருக்கக்கூடிய பனை இருக்கக்கூடிய ஆண் மரத்தை வந்து காய்ந்த பிறகு அது கீழே விடும். இல்லை மேலே கூட எடுத்து அதை வந்து காற்று புகாமல் இன்றைக்கி நம்ம வந்து சேம்பர்லாம் வந்து இது வைப்பாங்க இல்லையா, சேம்பர் வந்து காற்று புகாத ஒரு இதை பெட்டியில் உள்ள வந்து மூடி வைப்பாங்க மாதிரி அதே மாதிரி வந்து இதை வந்து ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் வந்து ஆனங்காய், அது பேர் ஆனங்காய்ன்னு சொல்லக்கூடிய ஆனங்காயை வைத்து வந்து அது மறைச்சி வச்சு அதை வந்து காற்று முகமாக மூடினாங்கன்னா அது கரியாக மாறிடும். இது வழக்கமான கரியாக எல்லா இதுவும் கறி பண்ணுற மாதிரி தான் அந்த கரியை பண்ணுறாங்க. அந்த கரியை பண்ணி அதை வந்து தூளாக அரைப்பாங்க. என்னுடைய சின்ன வயசில் வந்து எங்கள் ஊரில் ஏராளமான நான் வந்து குண்டத்தூர் பக்கத்தில் இருக்கிற செம்பரமாங்க ஏரி பக்கத்தில் இருக்கேன். எல்லா ஊர்லேயும் வந்து தமிழ்நாட்டினுடைய ஏன்னா வந்து கார்த்திகை என்பது முருகனுடைய திருவிழா, அது வந்து தமிழ்நாட்டினுடைய திருவிழா என்பது எல்லாரும் வந்து எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டினுடைய கார்த்திகை தீபம் என்பது ஏற்றுவாங்க. இந்த கார்த்திகை தீபத்தினுடைய 3 நாளும் வந்து இந்த மாவாளியை வந்து சுற்றுற பழக்கம் என்பது எல்லா கிராமங்களையும் வந்து இருந்தது. இது சிறப்பு மாதிரி முதல்ல வந்து இந்த கறி வந்து தயார் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்கனவே வந்து கருக்கு மட்டை, இது வந்து கருக்கு மட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கருக்கு மட்டையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கருக்கு மட்டையில் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி அதை வந்து 4ஆக பொழந்து வைப்பாங்க. பொழந்துட்டு இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இதுவாக இதில் பாருங்க இந்த மாதிரி வந்து வெட்டுவாங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு இந்த கருக்கு மட்டை அதே மாதிரி இங்கேயும் வெட்டி வைப்பாங்க. 2 பக்கம் இதே மாதிரி இல்லை, இந்த பக்கம் வெட்டுவாங்க, இந்த பக்கம் வெட்டுவாங்க. வெட்டிட்டு இப்போ இந்த மாதிரி உருண்டை இருக்கு இல்லையா, இது வந்து அந்த மாவை வந்து ஒரு சின்ன பை மாதிரி இந்த பையில் வந்து போடுறது. இல்லாட்டியும் வந்து ஒரு நீண்ட இது கீழே போயிட்டு அதை வந்து கூட்டி வந்து வைப்பாங்க. அந்த கூட்டி வைக்கிறதுன்றது ஏன்னா வந்து அது வந்து மெதுவாக வந்து கொட்டணும். அதுக்காக தான் வந்து வேகமாக கொட்டி அதை தீர்க்கக்கூடாது. அது மாவுன்றதுனால ரொம்ப தூளான மாவுன்றதுனால வந்து அதை வந்து இது பண்ணணும். அதுக்காக வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சு ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதை வந்து நம்ம வந்து தயார் பண்ணுறோம். இதை தயார் பண்ணி வந்து இதை வந்து இது வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எங்கள் இதில் வந்து துணியிலும் செய்வாங்க, அதே மாதிரி வந்து இதிலும் செய்வாங்க. கோணிப்பை இருக்கு இல்லையா, கோணிப்பை கிழிச்சு அப்படியும் செய்வாங்க. இதை கிழிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து